ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நாம் பார்க்கலாம் விபாகம் 20 தமிழில் விஷ்ணு சஹஸ்ர நாம ஸ்தோத்திரங்கள் பதம் பதமாக மொழிபெயர்த்தல். முன்னாடி நான் முதலாக அந்த ஸ்தோத்திரங்களை கூறிவிட்டு பிறகு நான் மொழிபெயர்ப்புகளை செய்கின்றேன். அஜோ மகார்ஹ ஸ்வபாவ்யோ जितामित्र प्रमोदनः आनंदो नंदनो नंदः सत्यधर्मा त्रिविक्रमः महर्षि कपिलाचार्य कृतज्ञो मेदनीपतिः त्रिपदस्त्रिदशाध्यक्षो महाशृंगकृतान्तकृत महावराहो गोविंद सुषेण कनगांगदिः गुह्यो गभीरो गहनो गुप्तश्चक्रगदाधरः वेदांगस्वांगिध कृष्ण दृढसंघर्षणाच्युतः वरुणो वारुणो वृक्षः पुष्कराक्षो महास्वनः भगवान् भगहानन्दी वनमाली हलायुधः आदित्यो ज्योतिरादित्यः सहिष्णुर्गदिसत्तमः सुधन्वा कंड परशुर दारुणो द्रविण प्रदः द्विस्पृक् सर्वधृग् व्यासो वाचस्पतिरयो निजः. இதுதான் ஸ்லோகம். இதுவரைக்கும் நான் இது பண்ணிட்டு உங்களுக்கு மொழிபெயர்த்தல் பண்ணிவிட்டு மீண்டும் நான் பிறகு தொடர்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கலாம் அஜஹ மகாஹர்ஹ. அஜஹங்கிறது பிறப்பற்றவன், மகா அர்ஹன்னு வரும். அருகங்கிறது அருகதி உடையவன், அஜஹ அருகதி உடையவன். அஜோ மகார்ஹ ஸ்வபாவியம், எல்லாமே அவருடைய பாவங்கள்லாம் சொந்தமா இருக்கிறது தான். யாரும் அவருக்கு கொடுத்தது அல்ல, அவரே உண்டாக்கினது தான். அவருக்கே இருந்தது ஆதி முதல். அது எந்த ஆதி காலங்கள் தெரியாது. ஸ்வபாவ்ய ஜிதா மித்ரஹ பிரமோதனஹ. ஜிதா வெற்றி பெற்றவன், வெற்றிவேந்தன், வெற்றியுடையவன். ஜிதா மித்ரஹ நண்பன், வெற்றியுடைய நண்பன். பிரமோதனஹ பிரமோதனம், மோதகம் கூட சொல்லுவா கொழக்கட்டகை. எல்லாருக்கும் சந்தோஷத்தை குடிக்கிற பிராங்கிறது எப்பயுமே ஒரு அழுத்தம் கொடுக்கும் அந்த மோதன இருந்தது. அதனால பிரமோதனஹ சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, மதுரத்தை கொடுக்கப்பட்டவன் அப்படி வச்சுக்கலாம். பிரமோதனஹ பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்தஹ சத்யதர்மா திரிவிக்ரமஹ. ஆனந்தோ ஆனந்தஹ பிரிக்கணும். ராமோ ஜெயதி ராமஹ ஜெயதி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆனந்தோ நந்தனோ அது நந்தனஹ நந்தஹ. அப்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் ஆனந்தோ நந்தன. அவன் தான் அந்த கார்டன் உத்யா, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, மிக மிக பெரிதாக அழகிய பசுமையாக விளங்கக்கூடிய ஒரு இடம். ஆறுகள், மலைகள், விருட்சங்கள்னு. ஆனந்தோ நந்தனோ நந்தக, அவன் தான் அந்த நந்தக. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், சந்தோஷமாக இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த நந்தக அவன் தான். நந்தக ராமகன்னு சொல்றவன். ஆனந்தோ நந்தனோ நந்தக சத்யதர்மா திரிவிக்ரம. சத்தியம் தர்மா அவன்தான். திரிவிக்ரம மூன்று, அதாவது சொர்க்கலோகம், பூலோகம், பாதாள லோகம். இந்த விக்ரமங்கிறது கிரமமாக போடப்பட்டது, ஸ்டெடியா, அதாவது நிதானத்தோட படிப்படியாக செல்வதுன்னு அர்த்தம். அப்படி எப்படியும் துள்ளி குதிக்கிறது, கொதித்தல், எழுந்த அப்படிலாம் இல்ல. அப்படி ஒரு நிதானமாக மூன்று லோகத்திலையும் அப்படி சென்று மூன்று லோகங்களையும் வென்றவன் சொல்லுவாங்க. விக்ரமங்கிறது அதான். வி கிரமக, வி ஒரு உபசர்க்கம் கிரமத்துக்கு. விக்ரமன் நிறைய அர்த்தம் இருக்கு. வென்றவன், வீரன், ராஜா, பெரிய விக்ரமன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ராஜா விக்ரமன்லாம் அது விஷயம், அதெல்லாம் அப்ளைடு மீனிங், சார்த்தப்பட்ட அர்த்தங்கள். இது சம்ஸ்கிருத அர்த்தம். விக்ரமக. அடுத்தது மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதனீபதி. மகர்ஷி கபிலாச்சாரியர் பெரிய மகர்ஷி. அவர் சித்தர். சித்தானாம் அகம் கபிலகங்கிறது பகவான் பகவத்கீதையில 10வது விபாகம் வச்சனம் 26 சொல்றார்.
மகர்ஷி கபிலாச்சாரியர் வந்து இன்னும் கூற வேண்டும் என்றால் அவர் சங்கியா தத்துவங்களுடைய எழுதினவர். அதாவது புருஷன் வேற பிரகிருதி வேற, கான்சியஸ்னஸ் பிரக்ஞா புருஷன், பிரகிருதி இயற்கை, நம்ம பார்க்கின்ற அணுக்கள், வஸ்துக்கள், பொருள்கள், காடுகள், மலைகள், நாம் அணிந்திருக்கும் ஆடைகள், இதெல்லாம் தான். அதனால அதோடைய எப்படி அது ரெண்டு பேரும் பிரகிருதி இருந்தால் தான் புருஷனை அடைய முடியும்னு ஒரு தத்துவத்தில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. உடம்பு நன்றாக இருக்கணும் தியானத்துக்கு கூட என்று புத்தரை பார்த்து உடம்பை வறுத்து கொண்டார். அப்படிதான் வேண்டாம், உடம்பு நன்னா இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். ஸோ அந்த தத்துவங்களை கூடியவர் மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞ மேதனி பதி கிருதஜ்ஞ. ஜ்ஞங்கிறது தாத்து ஞானம், ஜ்ஞங்கிறது ஞானத்தை கொடுத்தவன். கிருத்தத்தில் அதாவது படைப்பில், செயல்பாடுகளில், செயல்களில், செய்கைகளில் கிருதஜ்ஞ சர்வஜ்ஞ, சர்வத்திலையும் ஞானம் உள்ளவன். அதான் பார்த்தோம் நம்ம. மேதனி பதிகி, மேதனிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா அந்த உலகம்னு அர்த்தம், பிரபஞ்சம். இந்த உலகம்னா இந்த உலகம் இல்லை, அது பிரபஞ்சம், கோடான கோடி நட்சத்திரங்கள்லாம். பதிகி அவன் தான் கணவன், அவன் தான் எஜமானன், அவன் தான் உரிமையாளர், அவ்வளவுதான். மேதனி பதிகிங்கிறது ஒரு கிரியா சொற்கள் மூலமாக, வேர்ப்ஸ் மூலம், அட்ஜெக்டிவ் மூலமாக, விசேஷண கிரியா மூலமாக அவங்க பகவானை வர்ணிக்கிறாங்க. மேதனி பதிகி திரிபத த்ரிதிஷ சஹ சாத்யக்ஷ. திரிபத அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பதங்களை தான் பகவான் அளக்கிறார். வாமன அவதாரத்தில் அளக்கிறார். வாமனனா வந்து ஒரு குள்ள சரீரமாக வந்து அளக்கிறார். 3வது கால கடைசியில் மகாபலி சக்கரவர்த்தி வச்சுடுறார். அது ஒரு செயல்பாடுகளாக இருக்கலாம், அதை குறிக்கின்ற மாதிரி இருக்கலாம். திரிபதம் 3 லோகங்களையும் அளக்கக்கூடியவர். 3 தசை. ஏன் 3 தசை வருதுன்னா, இந்த உலகத்துக்குள்ளதான் 4 திசைகள்னு சொல்லுவான். இந்த உலகம் அர்த்துங்கிறோமே, அதை வெட்டி இன்னைக்கு இப்போ சூரிய கிரகத்துக்கு, இந்த வியாழ கிரகத்தை போய் உட்காந்துட்டாள்னாக்கா, வெளியில வந்துட்டாள்னாக்கா அந்த விண்வெளியில உங்களுக்கு திசைகள்னு அப்படி கிடையாது. 3 திசைகள் நம்ம கொடுக்கக்கூடியது. ஆகாசம், சொர்க்கலோகம் ஒரு திசை, பூலோகம் இந்த பரிசரங்கள்லாம், பாதாள லோகம் ஒரு திசை. அப்படி 3 பதம் வரை 3 திசையும் சரி. சக அத்தியக்ஷ சாத்தியக்ஷன்னு வரும். அத்தியக்ஷன்னா ஆசிரியர், தலைமை ஆசிரியர், தலைவன், அவ்வளவுதான் அத்தியக்ஷ. சாதாரணமா அவர் தான் ஆசிரியர், தலைமை, எப்படி வேணா வச்சுக்கோ. 3 பத 3 திசஸ் சக சாத்தியக்ஷ. மகாஸ்ருங்க. மகாஸ்ருங்கிறது என்னதுன்னா கொம்புன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். மகாஸ்ருங்கிறது அவர் பெரிய கொம்புன்னு சொல்ல முடியாது. சில பேர் அப்படி சொல்லலாம், இந்த வராக கொம்பு இருக்குன்னு குறிக்கலாம். ஆனா கொம்புங்கிறது அர்த்தங்கள் எப்படி வரும்னா, சம்ஸ்கிருதத்தில் இந்த கிரியா பதங்கள் எல்லாம், அட்ஜெக்டிவ்ல எல்லாம், விசேஷண கிரியா இதெல்லாம் எப்படி வரும்னா, அது ஒரு கூர்மையான, ஆகாசத்தோட கூடிய ஒரு ஔன்னத்தியமான, உன்னதமான, பெரிதாக இருக்கிற ஒரு சக்தி. ஆகாசம் வரைக்கும் அந்த கொம்பு போகிற மாதிரி, அதான் மகாஸ்ருங்க. அதான் அர்த்தம். பின்னக்கிள் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். த ஹைட் ஆஃப் அச்சீவிங் க்ளோரி, பின்னக்கிள் ஆஃப் க்ரோத் அப்படிம்பாங்க. ஹிமயமலைய சிகரத்தை நினைச்சுங்கோ, அதான் ஒரு பின்னக்கிள், அதுக்கு மேல இல்லை. ஸோ அதோட அர்த்தம் மகாஸ்ருங்க. கிருத்தாந்த கிருத்து, கிருத்தம் அந்தம் அதெல்லாம் கிருதம் பண்ணவன். செயல்பாடு மேட்டர் அண்ட் எண்ட் ஆஃப் த மேட்டர், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேட்டர், ஃபைனல் ஸ்டேஜஸ் அந்த கிருதம் பண்ணவன் எல்லாமே அவர் தான். படைப்பையும் அழித்தலும் காக்கும். அதான் ஓப்பனைமர் சொல்றார், ஐ எம் த டிஸ்ட்ராயர்னு சான்ஸ்கிரிட்ல பகவான் கிருஷ்ணா சொல்ற மாதிரி தான். கிருத்தாந்த கிருத்து. மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதி. மகாவராக அவதாரம். வராக அவதாரம்ங்கிறது சாதாரணமாக காட்டு பண்ணினா போர் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வராகன். இது அந்த அர்த்தத்தில் இல்லை. மகாவராகனா அவர் என்ன அவதாரத்தில் என்ன பண்ணார்னா, அந்த வேதங்கள் எடுத்துன்னு வந்துட்டார் கடற்கடியிலிருந்து, உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்தார். அதுக்கு தான் அந்த மகாவராகோங்கிற உலகத்துக்கு பெரிது இன்ஃபைனைட் நாலேஜை கொடுத்த மகாவராகோ. கோவிந்தக. விந்து தாத்துன்னா என்ன அர்த்தம்னா, அகம் விந்தாமி, ஐ ஆம் கெட்டிங், சக விந்ததி, ஹீ இஸ் கெட்டிங், இல்லை சக விந்தத்தைன்னு சொல்லலாம் ஆத்மநேபதி ரூபத்தில். விந்தத்தை, ஹீ இஸ் கெட்டிங். அப்போ என்ன அர்த்தம்? ஐ எம் கெட்டிங்னாக. கோனா என்ன? கோவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பசுமாடுன்னு மட்டும் இல்லை, வேதங்களுக்கும் கோதான் சொல்லுவா, பிராமணாளுக்கும் கோன்னு சொல்லுவாங்க, நாலேஜுக்கு கோன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம், அதுக்கும் கோ தான் சொல்லுவாங்க. அவருக்கு எல்லாமே கிடைச்சாச்சு. அதான் கோவிந்த.
எல்லா தனங்களும் அவருக்கு கிடைச்சாச்சு. கோவிந்தக. அப்போ அவருக்கு அந்த கோவிந்தக அவர் தான். அப்போ வருணோ இந்த கோவிந்தக இருக்கப்பட்டு இந்த பகவான் சுசேஷண கனகாங்கதிகி. சுசேஷணக சுஷேணக சுஷேணக அப்படின்னு என்ன அர்த்தம்? கொத்து கொத்துன்னு அர்த்தம். கனகம், கனகம் கனகாம்பரம் மல்லிப்பூகுல தங்க நாணயங்கள் அங்கதி இருக்கப்பட்டவன். அதாவது அவருடைய தோள்பட்டைகள், அவருடைய முழங்கால், முழங்கை, கால்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கொத்து கொத்தா கனகத்துல இருக்கும் அவருடைய அங்கங்கள் முழுவதும். அதுதான் அந்த அங்கதி அவர். அது விஞ்ஞானத்துல பாத்தீங்களா, இப்ப வானத்துல பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும், ஆனா அங்கங்க கொத்து கொத்தா நட்சத்திரங்கள் ஜொலிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான். அந்த அர்த்தத்தை எடுத்துக்கோ, கனகாங்கதி. அதனால குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தஹ சக்கர கதாதர. குஹ்யம் குஹ, கபீரோ ஆழம், கஹனஹ நுழைய முடியாதது, இம்பெனிட்ரபிள். குஹ்யோ கபீரோ, கபீர நதிம்பாங்க, ஆழமான நதி. கபீரம், கம்பீரமும் சொல்லலாம். குஹ்யோ கபீரோ கஹனோ இம்பெனிட்ரபிள், நுழைய முடியாதது. குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தஹ சக்கரஹ கதா தரஹ. தரங்கிறது நான் எல்லாருக்கும் தெரியும், தரிச்சுட்டு இருக்கேன். அகம் தராமினா ஐ எம் வேரிங், அகம் தாரயாமினா நான் அணிவித்தல். மகா கணபதிக்கு நான் வஸ்திரம் பிரசாத வஸ்திராணி தாரயாமி பூஜைகள்ல. தரஹ. குப்தக என்னங்கிறது சாதாரணமாக குப்தங்கிறது மறைவிடம், ஒளிதல், யாருக்கும் தெரியாத இடம். அது குப்தம் வந்து ரகசியம் ஒரு அர்த்தம் இருக்கு. எதுக்கெல்லாம் ரகசியம் தெரியுமா? அந்த சக்கரக என்ன சாதாரண சங்கு சக்கரம்னு சொல்றாங்க, சங்கும் சக்கரக்கு அர்த்தம் என்னன்னா, சக்கரம் எப்படி என்னத்தினால சக்கரத்தை எடுத்தாங்க? அது எப்போதுமே சுழன்று இருக்கும், ரொட்டேட்டிங், சுழற்சி. உலகமே நம்ம உலகம் சுழறது, நம்ம இந்த இந்த பூலோகம். இந்த பூலோகம் அதை சுத்தின்ட்டு சூரியனவே சுத்துறது, 365 நாள் ஆறுது. இந்த 9 கிரகங்களும் சூரியன் சுத்துறது. சூரியனும் 9 கிரகங்களும் கருங்குழி பழத்தை சுத்துறான். கருங்குழி பழம் நம்ம மில்கி வே பாலை வழின்னு ஒரு மண்டலம், நம்முடைய மண்டலத்துக்கு பேர். சூரியன் உள்பட கிட்டத்தட்ட 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரைக்கும் சூரியன்கள் இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகளும் வேற. அப்போ நடுவில் இருக்கிற அந்த கருங்குழி பள்ளம் தான், கருங்குழி தான், கருங்குழி பள்ளம், கேவ். குஹ்யோ கபீரோ ஆழம் எடுக்க முடியாதது, அளவில்லாதது, ஆழ அளவு இல்லாதது. ககனக நுழையக்கூடிய சக்தி எல்லாருக்கும் அவ்வளவு கிடையாது. அது உள்ள ஆராய்ந்து பார்க்க முடியாது, புறம் உள்ள போயிட வேண்டியதுதான். ஸோ குஹ்யோ கஹினோ கபரோ அந்த சக்கரம் எனர்ஜி, அது வந்து கிராவிட்டி, அந்த பிளாக் ஹோல். ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் கண்டுபிடிச்சார் பிளாக் ஹோல். ஸோ அதுதான் அந்த பகவான். அந்த குகையெல்லாம் ஏன் சொல்லணும், ககனம்லாம் ஏன் சொல்லணும், கபீரக ககனம்லாம் ஏன் சொல்லணும்? சக்கரத்தையே எடுக்கணும், ரொட்டேட்டிங். சூரியனும் 9 குழந்தைகளும் அந்த பிளாக் ஹோல், அந்த கரும்பள்ளியை கிட்டத்தட்ட 2,26,000 கோடி வருஷங்களும் இன்னும் எடுக்கிறாங்க. இல்லைன்னா லைட் இயர்ஸ் எடுக்கிறாங்க. லைட் போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோ ஆகுமா ஒரு சுத்துக்கு? இப்போ நம்ம உலகம் சூரியனை 365 நாள் சுற்றிட்டு வந்துடுறான். அது மாதிரி அதான் சக்கரத்தை எடுத்திருக்காங்க. த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஸ்பின்னிங். எல்லா கிரகங்களும் நம்ம கேலக்சி, நம்ம மண்டலம், விண்வெளி மண்டலத்தின் பெயர் பாலை வழி, அது சுத்தின்னு தான் இருக்கு, ரொட்டேட்டிங். அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமிடா கேலக்சி, பக்கத்து கேலக்சி, நம்ம நெய்பர், நம்ம ஃப்ரெண்டு, அதையும் அது சுத்திட்டு இருக்கு. இந்த 10,000-40,000 கோடி சந்திரங்களோட இந்த மண்டலம் அப்படி சும்மா ஒரு சின்ன கணக்கு அப்படி வச்சுட்டீங்கன்னா பக்கத்து மண்டலம் இருக்கு, இது 2 அப்படி சுத்திட்டு இருக்கு. அப்ப எல்லாமே சக்கரம் தான். அதுதான் பிசிக்ஸ், அதுதான் இயற்பியல் சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரம். குஹ்யோ கபீரோ கஹனோ குப்த சக்கர கதா தரஹ. கதா கதை பவருக்கு காட்டுறது, டங், கதைக்கு தான் பவர். எல்லாமே பவர்ஃபுல் தான் யூனிவர்ஸ் இருக்கிறது. அது அப்படியே தரஹ அவர் உடுத்திட்டு இருக்கார், அணிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அணிவித்துக் கொண்டிருக்கப்பட்டவர் தரஹ. வேதாக ஸ்வாங்கோஜித கிருஷ்ண திருட சங்கர்ஷனாச்சுத. வேதாக 4வது தா. சாதாரணமா வேதாகங்கிறது வேதங்கள், இது தா, இது வந்து காயங்கள். வேதான்னு சொன்னாக்கா இந்த அர்த்தம் தான் இது வரும். அந்த ஸ்வ அங்கித அங்கங்கள் முழுவதும் கிருஷ்ணகன வர்த்தனால் கிருஷ்ணனும் அங்கங்களும் காயங்கள் இருக்குன்னு நினைச்சுக்காதுக்கு அது ஜிதக.
வேதா அங்கஹ ஜிதஹ கிருஷ்ண. ஜிதகங்கிறது வென்று விடுதல், வின் பண்ணிட்டான். அங்க கிடையாது. வேதாக ஸ்வாங் அங்கஹ ஜிதஹ கிருஷ்ண திருடக சங்கர்ஷணாச்சுதக. திருடக நிரந்தரமாக, இறுக்கமாக, நிரந்தரமாக, திருடமாக. சங்கர்ஷணம் அச்சுதம் உங்களுக்கு தெரியும். சுதங்கிறது தொலைத்தல், ஒரு ஒரு பேரிலிருந்து கீழே விழுதல், ஒரு பாதை மாறி தவறான வழி செல்லுதல், தொலைத்தல், திருட்டு போகுதல், எல்லாரும் சுதகம் யூஸ் பண்ணலாம். அச்சுதகங்கிறது அது எதிர்மறை அர்த்தம், அப்படி இல்லாதவை. அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா, சச்சா இந்த வெஞ்சனங்கள் வரைச்சா அன்னு போட்டாருக்குன்னா ஹலாதி பிரத்யேன்னு வரும். அதனால் எதிர்மறை அர்த்தங்களாக வரும். அச்சுதம் அவன் தான். ஆனா எப்படி? சங்கர்ஷணாச்சுதக. எதையும் இழுத்து அப்படியே ஒருமையாக்கப்பட்டவன். அவனுடைய உடங்குல காயங்கள் துண்டு துண்டு இருந்தாங்களும் எல்லாம் சேர்ந்து ஒன்றாயிடுச்சு. அவன் அச்சுதான், அவன் நிரந்தரமானவன், தொலைக்கப்பட்டவன் அல்ல, தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல. நாணம், வெட்கம் படுத்தப்பட்டவன் அல்ல. தோல்வியினால் வெட்கங்கள், அவமானம், மான மரியாதை எல்லாம் போகப்பட்டவன் அல்ல. இதனுடைய அர்த்தங்கள் இப்படி வரும். அந்த கிருஷ்ணகன்னு வரதுனால அந்த யுத்த கஷேத்திரத்தை இதை அவங்க உல்லேகனம் பண்றாங்க. அது சார்பாக அதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். இந்த ஸ்லோகங்கள் அப்படி வருது. பகவானா அவ்வளவு எல்லை வரைக்கும் அவங்க போய் வர்ணனை செய்யறாங்க. பகவான் பகஹா நந்தி வனமாலி ஹலாயுதா. பகவான் யாரு? பகவான் போகம் தரும் பகவான். பகஹா ஆனந்திய. இந்த போகத்தையும் ஹரணங்கிறது ஹ தாத்து, அது ஹரணங்கிறது அழித்தல். ஆனந்தத்தையும் அழிக்க கொடுவான். ஏன்னா ஆனந்தங்கிறது உங்களுக்கு எந்த மனுஷனுக்குமே ஒரு புகழ்ச்சி, ஆனந்தம், ஒரு பெருமையில நிரந்தரமா உடம்பே அழியக்கூடியது. அவன் அந்த பஞ்ச இந்திரியங்களுக்குள், பஞ்ச புலன்களுக்குள் அவன் இருப்பதனால் அவனுக்கு பெருமை, அவனுக்கு வறுமை, அவனுக்கு ஏழ்மை, அவன் சக்தி எல்லாம் தோன்றுகிறது. இது எல்லாமே போயிடும். ஒரு காலகட்டங்களில் உடம்பு அழிஞ்சுன்னா எல்லாம் போயிடும். அந்த ஆனந்த அதான் சொல்றார், ஹரம் பண்ணப்பட்டவர் பகஹா ஆனந்தி. பகவான் பகஹானந்தி வனமாலி ஹலாயுதக. வனங்கிறது காடு, மாலிங்கிறது மாலையை போட்டு கொண்டு இருக்கப்பட்டவன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சில புக்கெல்லாம் வந்து காட்டுப்பூ, காட்டு மாலை, காட்டு இலைகள் எல்லாம் வைஜெயந்தின்னு பகவானுடைய கிருஷ்ணனுடைய மாலை பேர் வைஜெயந்தி, மகாவிஷ்ணுவோட பேரு. அந்த மாலையை போட்டு இருக்கான், காட்டுப்பூ வச்சு காட்டுப்பூ போட்டு இருக்காருன்னு. அப்படி இல்லை, வனத்தையே மாலையா வச்சு போட்டு இருக்காரு. எல்லா வனங்களையும் பசுமை புரட்சி, பசுமை அல்லாத எல்லா வனங்களையும் அவர் மாலையாக தரித்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் வனமாலி. ஹலாயுதக. ஹலங்கிறது என்னதுன்னா, உழவர்கள் சாதாரணமாக ஹலத்தை வச்சுருந்தா நிலத்தை உழுவாங்க. அரிசி போடுறது, தானியங்கள் போடுறது, கோதுமை போடுறதெல்லாம் வச்சுக்கோங்களேன். உழுதாதான் அதில் அப்புறம் விதைக்க முடியும். ஹலங்கிறத ஆயுதமா வச்சுக்கோங்கிற. ஆயுதங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம், வாழ் ஒரு ஆயுதம். அது மாதிரி ஹலத்தை ஏன் ஆயுதமா சொல்றாருன்னா, அது உனக்கு தான் ஆயுதம். எப்படின்னா, ஏழ்மை என்கின்ற விரோதியை துரத்தி அடிக்கும் ஒரு ஆயுதம் இந்த ஹலம். அதான் அந்த காலத்துல விவசாயம் நிறைய இருந்தது. ஹலாயுதக. ஆதித்யோ ஜோதிர் ஆதித்ய சஹிஷ்ணுர் கதி சத்தமக. ஆதித்யவன் தான். தித்தியர்கள்னா தேவர்கள் அர்த்தம், அதாவது டிவைன் பீப்புள், சூப்பர் நேச்சுரல் பீப்புள்னு அர்த்தம். அதிக சக்தி வாய்ந்துள்ள வேற உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சக்திகள். ஆதித்யோ ஃபர்ஸ்ட் அந்த காலங்களில் ஆதித்யோ ஜோதி ஆதித்ய. இந்த ஆதித்யிலிருந்து வரப்பட்ட ஜோதி, முதல் ஜோதி அவர் தான். ஏன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, பிக் பேங், பெரிய ஒரு வெடித்து சிதறியது ஒரு இன்ஃபனைட் புள்ளியிலிருந்து. அதனால இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அப்போ முதல்ல வெளிச்சம் தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் சப்தம். ஏன்னா வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு பறக்கும். அதுதான் முதல்ல உங்களுக்கு தெரியும். அதுதான் இப்போ பைபிள் கூட சொல்லுவாங்க, காட் மேட் லைட்பாங்க, காட் கிரியேட்டட் லைட். இதுதான் அந்த ஆதித்யோ ஜோதிர் ஆதித்ய சஹிஷ்ணுர் கதி சப்தமஹ. சகிப்புத்தன்மை எல்லா அணுக்களிலும். சஹிஷ்ணூர் விஷ்ணூர் இருத்தல் தன்மை, ஜிஷ்ணூர் வெற்றித்தன்மை அணுக்குளில. அதான் அணு. சகிப்பு பிளஸ் அணு, சஹிஷ்ணு. சஹிஷ்ணூர் கதி. அந்த கதி கடைசியில போகும் இடம் அவர்தான் கதி. சரணாகதி தான் கதி. சத்தமக, சது பிளஸ் தம், தமக
அது என்ன, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஞானம், அவர் தான் நேர்மை, அவர் தான் உண்மை, அவர் தான் எல்லா நல்ல குணாதிசயங்களை படைத்தவர். அத கதி சத்தமக சுதன்வா கண்ட பரசூர் தாருணோ திரவிண பிரதக. சுதன்வா, சூங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பவித்திரமான வார்த்தை. தன்வாங்கிறது வில்லு அம்பும்பாங்க, வில்லு. ஒரு பவித்திரமான வில்லு எதை சொல்றதுன்னா, அதுவும் இந்த குஹியோ கபீரோலாம் நம்ம பார்த்தோம். இந்த வெடிச்சு செதினதுக்கு அப்புறம் இந்த அம்பை நீங்க விடச்ச வில்ல விடச்ச ஒரு அடி அடிக்கும் சப்தம். அந்த ஆதித்ய ஜோதி ஆதித்ய வந்ததுக்கு அப்புறம் இந்த சப்தம் வந்ததுக்காக அடையாளம் காட்டுறதுதான் இது வந்து சுதன்வா அப்படிங்கிறோம். மகாவிஷ்ணுட்ட வில்லு இருக்கே இல்லைங்கிறது விஷயம் வேற, சாரங்கபாணின்னு இருக்கும் கிருஷ்ணன். ஆனா இதுதான் அர்த்தம். அது ஏன்னா பிரபஞ்சத்தை வர்ணிக்கிறாங்க. சுதன்வா கண்ட பரசூர், கண்டம் கண்டனா துண்டு துண்டாக, பரசூர்னா கோடாலி, இந்த கோடாலிக்கு மேல துண்டு துண்டாக உங்களுக்கு இது இருக்கும், இரும்போடைய அந்த ரொம்ப கூர்மையான இதெல்லாம் இருக்கும், அது ஒரு ஆயுதம் மாதிரி. பரசூர் தாருணாக, அது கண்ட பரசூர் எப்படிப்பட்டது, தாருண மூணாவது தாருணக ரொம்ப உக்ரம், ரொம்ப கொடுமை, ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப பவர்ஃபுல். பரசுராமரை குறிக்கலாம், நான் இல்லைங்கள. கண்ட பரசூர் தாருணக திரவிண பிரதக, தகங்கிறது கொடுக்கப்பட்டவன், திரவிணங்கிறது தனம், எல்லாம் திரவிணம். அரிசியிலேருந்து, நெல்லிலேருந்து, எள்ளுலேருந்து, தங்கத்திலேருந்து, வெள்ளிலேருந்து எல்லாம் தனம், ஞானத்திலேருந்து, உண்மையிலேருந்து தனம் தான் அந்த திரவிணங்கிறது. அது தக கொடுக்கப்பட்டவன், திரவிணக அப்படின்னு தாருணக திரவிண பிரதக, அது கொடுக்கப்பட்டவர் அவர், எல்லாமே சக்தி வாய்ந்தவர் அவர். அதுதான் திரவிடத்தை விநியோகம் செய்யப்பட்டவர். பிரதக, பிரங்கிறது எப்பவுமே ஒரு உபசர்க்கம், இந்த தகக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும். துவிஸ்பிருக், துவிஸ்பிருக் என்ன, துவிஸ்பிருக் ஸ்பர்ஷனா நமக்கு தெரியும், தொடுதல் அர்த்தம். துவிஸ்பிருக் ஆகாசம், அதாவது டிவைன், எல்லா டிவினிட்டியும் தொடக்கூடியவர். அதான் இந்த மாதிரி திவஸ்பிருக்னு வரும். திவா டே, திவசம், தினம், திவ எல்லாமே உங்களுக்கு தேவர்கள். அதனால இங்க திவஸ்பிருக் சர்வதிருக் வியாசோ, சர்வதிருக் எல்லா திருஷ்டிகளிலும் திசைகளிலும் வியாசோ, வியாசக, வியாசகங்கிறது வியாசர் நிறைய புஸ்தகத்தில் இருக்கும், மகாபாரதத்தை எழுதினவர் இல்ல, அந்த வியாசருக்கே அந்த மாதிரி. இப்ப என் பேர் விஸ்வநாதனா, விஸ்வசிய நாதன், நான் வந்து அந்த விஸ்வசிய நாதனா இல்ல, பேரு தான் விஸ்வநாதன். அதனால வியாசர் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஆனா வியாசர் இருந்து என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பாஸ்கராச்சாரியா லீலாவதி கணித சாஸ்திரங்கள், மேத்தமேட்டிக்ஸ்லாம் முன்னா அது நிறைய வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல நிறைய எழுதக்கூடிய ஒரு சொல். சதுரம்னு ஸ்கொயர்னு சொல்ற மாதிரி, வர்த்துலம், சர்க்கிள், அதுல ஒரு மெஷர்மெண்ட். வியாசகங்கிறது டயாமீட்டர் இன் ஸ்கொயர் வச்சுக்கோ. அப்போ ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரைக்கும் அவர் இருக்கக்கூடியவர், அளவுகோல், அதுதான் அர்த்தம். இஸ் எ டயாமீட்டர். அந்த நீண்ட வரிசை கோடு. சர்வதிருக் வியாசோ வாச்சஸ்பதி யோனிஹி ஜஹ, வாச்சஸ்பதி ரயோனிஜஹன்னு வரும். அது அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கணும்னா பிரிச்சு எடுக்கலாம். வாச்சஸ்பதி, வாக்குகளுக்கு பதி, கணவன் அவர் தான் பதி, எஜமானன், வாஜகங்கள். யோனிஹி, அதுடைய கர்ப்பப்பையே அவர் தான், வாஜகங்களுடைய கர்ப்பப்பையே அவர் தான். வாஜஸ்பதி, அந்த ரா போயிடும், வாச்சஸ்பதி ரயோனி, ரா அந்த ரேபக விசர்க சந்தியில ரேபக போய் அது விசர்க்கம் வந்துடும். வாச்சஸ்பதி பிளஸ் யோனிஹி பிளஸ் ஜஹ, ஜஹங்கிறது பிறந்தவன், தி பார்ன் மேன் அப்படின்னு. வாஜகங்களுடைய கர்ப்பப்பையே அவர் தான் சொல்ற மாதிரி சொல்ற.
எல்லா வாசகங்களும் அவர் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு கிடைத்தது. பகவத்கீதை பகவான் எவ்வளவு அழகா சொல்றார். இதுதான். சோ இத்துடன் இந்த பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடங்குகின்றேன். தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ 21, 22 இப்படி பாகங்கள் வரிசையா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது வரைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து. பூயாத் தாவத் சுப மங்களம். ஹரி ஓம்.